எனது படை எந்த தேச தலைவனுங்க கொடை என்னை எதிர்க்கும் பகவரன்
கீழாங்கி அவைக்கு வந்திருக்கிறேன். எனக்கு முன்னதாக வந்து அரசு பணிகளை முடித்துவிட்டு தளபதியை வருக வருக வரவேற்கக்கூடிய ஒருவன் நடக்குது ஏது நடக்குது தமிழ்நாட்டுல எல்லாமே தெரியாதா? ஒண்ணுமே புரியவில்லை. சாவுறாங்க இடத்துல ஒரு நல்லது பேச மாட்டாங்க. மணி சாவுறானா இல்ல பாலாங்கி சாவுறானா அவன் கொண்டாட்டியா அப்படியே சீரியஸாக பாத்து பண்ணாட்டியா மாட்டானா அவன் கொண்டாட்டியா நடிகிற அளவுக்கு இந்த பாராஞ்சு பாத்துவிடா ஒண்ணுமே செய்ய முடியாதுடா. ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்க போய் கொண்டாடி நான் செய்யறேன். வீட்டில் இருக்க பாத்ரூம் மொத்தம் இத பாக்கணும். பாத்ரூம் நான் செய்யணுமா? பாத்ரூம் கழுவணுமா? எங்க வீட்டுக்கு உங்க வீட்டு பாத்ரூம் நான் கழுவுறேன். கழுவும்போது நீ வந்து நீ குடிச்சுட்டு போயிடுற. நானா வெளியில கிளம்பி குளிமா என்னுடைய பர்சனல் பாத்ரூம் மட்டும் அவைக்கிற காலத்தை எப்படி நடக்கூடாது சம்பவம் நடந்து போச்சு. என்ன நடந்தது? ஐயா இல்ல கேளுங்க ஐயா. ஐயா எங்க குடும்பத்துல நாங்க 2 பேரும் அண்ணன் தும்பிங்க. அண்ணன் தும்பிலடா வெட்டுக்கிளி. அண்ணன் தம்பி அண்ணன் தம்பிகள் இருவர் ஒற்றுமையா பிறந்தோம். ஒற்றுமையா பிறந்தீங்க. ஐயா ஐயா அண்ணன் தம்பி ஒற்றுமையா பிறந்துட்டோம். அம்மாவுடைய தாய்ப்பால் மூத்தவனுக்கா இளவனுக்கு சொந்தமா? ஐயா சொல்லுங்க. பிறந்தது ஒரு தாய்க்கு 2 பிள்ளைகள். இருவருக்குமே சமம். ஐயா எங்க அண்ணன் குடிச்சிடலாம். ரெண்டாவது யார் குடிக்குது? தம்பிகார் குடிக்கணும். இப்போ முக்கியமானது அம்மாவுடைய தாய்ப்பால் மூத்தவனுக்கா இளவனுக்கா? இளையவனுக்கு தான். எனக்கு தானே சொந்தம். ஆமாடா. எட்டி அடி பாக்குதா மொத்த பால் அவனே குஷ்டிட்டு வந்துடுவான். ஐயா நான் கெட்ட போனா என்ன எட்டி உடைக்கணும். என்னடா இது மொத்த பால் இவனே சாப்பிட்டுட்டானே இவனை உயிரோடு விட்டாக்கா நம்மளுக்கு பால் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இங்க இருந்து பூலூர் போனேன். போனேன் அங்க இருந்து விந்தலவாசி வந்தேன். எதுக்கு வந்திருக்கேன்? நீ இவ்வளவு பரவாயில்ல சுத்துற மயில புடங்க வந்து எலி வந்து வாங்கி வரலான்னு போனேன். இவ்வளவு சீக்கிரம் எலி வந்து சாவாதா நீ? எலிமெண்ட் வாங்கி நான் போய் அங்க போய் வாங்கி நான் சாவ போறேன். யாருக்கு கேட்க மாட்டியா? உனக்குதான்டா. அண்ணனுக்கு உடன் பிறந்தவன் சொன்னீங்களா? முதல்ல போய் மொத்த பால் அவன் குடிச்சு வந்துடுறான். நான் கெட்ட போனா என்ன எட்டி ஓதிக்கலாம். அவனை சாவச்சிட்டாக்கா அந்த மொத்த பால் யாருக்கு? மொத்த பால் உனக்கு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண எலிமந்து வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து என்ன பண்ண கடவுள தலைவன்
உத்து பாக்குறேன் எங்க அம்மாவை. எங்க அம்மா தமிழ்நாட்டிலே முக்கியமான ஏரி வேலை தான் அவ்வளவு கஷ்டமான ஏரி வேலை 3 வேலை முந்தி போட்டு 3 வேலை எப்படி காலையில தூங்கி எழுந்துக்கிறாங்க இருக்கிற மாட்டு ஆட்டெல்லாம் எத்தனை கட்டிடுறாங்க அங்கிருந்து ஒரு வேலை முந்தி பசா 2வது வேலை செம கட்சி தந்து வீட்டுல போட்டுறாங்க 3வது வேலை 2வது வேலை முடிஞ்சு 3வது வேலை என்ன வேலை 3வது வேலை நேரா போறாங்க 4 சைலண்ட் 4 பாண்டு மண்ணு வாரி கொட்டிடுறாங்க ஓவர் வந்துடுறாரு ஓவர்ஸ் வந்துடுறாரு வெயில கர கர கரன்னு ஏறி பசி நாய் பசி நேரா ஒரு 20 பொம்பளைங்க ஒரு புளி மரம் ஒரு வேப்ப மரம் ஒரு சவுத்தோப்பு ஒரு முள்தோப்பு எல்லாமே 4 நாள் 2 பேர் 4 பேர் உட்காந்து தலை வெட்டி போடுறாங்க தலை வெட்டி போட்டு பேரு பாத்துக்கணும் சும்மா இருக்கக்கூடாது பொம்பளைங்க நான் பேசுறேன் தெரியுமா ஆண்டி மினிமா அவன் வந்து அவனை வச்சுங்கிறா வந்து இவனை வச்சுங்கிறா அவன் வந்து இவனை வச்சுங்கிறா யாரை வச்சுங்கிறா இதுதான் நடக்குது எங்க மாதிரியா ஐயோ வேணாபா வேணா நான் இன்னைக்கு நாளைக்கே சாவ போதாது பேசுறாங்க பட்டா கஷ்டமான வேலை செய்து பக்குவமா போய் அந்த பக்கம் ரவுண்டா பால் குடிக்கிறான் பாரு பால் சமம் சொல்றாங்க 10 மணி ஆச்சு அண்ணங்காரன் வருவான் பால் குடிப்பான் நம்மள அவன் காலிடா அவன் தொட்டு அவன் நான் பாத்துறாங்க 10 பேரு அப்படியே தூங்கிட்டு தூங்கி இந்த 6 மணிக்கு பார்த்தா மோல அடிச்சுங்கிறாங்க ஐயோ மோரன் கத்துறாங்க அலரட்சி ஏந்துக்கணும் அடே செத்துட்டான் மொத்த பால் நம்மளுக்கு தான் அவன் தொட்டு ஜனத்தெல்லாம் நீக்கி வந்து பார்த்தாங்க ஒதுக்கி நேரா போய் ஒரு வெள்ளை பென்ஸ் போட்டு நடு தெருல போட்டு ஒரு வெள்ளை துணி மேல போட்டு வச்சுக்குது துணி தூக்கி பார்த்தாக்கா எங்க அப்பா நான் செத்து போடுங்க வேலைக்கு போனோம் நைட் தான் வேலைக்கு 1 மணிக்கு தான் போடுது 200 ரூபாய் வித்துக்கிறாங்க சாப்பிட்டு வந்து அவன் எதை பேர் ஆஞ்சோனோ தள்ளிதான் சாப்பிட்டு வந்து பட்டாப்படி பத்து துணி பார்த்தா மொத்த கிணவா இருக்குது தெரியாம தான் கேக்குறான் நான் தான் ஒரு புறம்போக்கு சொல்றேனாக்கா நீ ஒரு பான்ஸ் மரியாதை தளபதி என்று தளபதி ராஜநாதம் என்று சொன்னால் நாட்டு அப்படி இருக்கு பார்த்து நாட்டை சுத்தி பார்த்து நாட்டு மக்கள் நலமாக பார்த்து வருகிறார்கள்
என்ன பார்த்து என்ன மரியாதை? இந்த ஊர்ல கோயிலாட வந்தாலும் சரி என்ன மரியாதை தெரியுமா? இந்த தெருவே போனாக்கா தெருவு சுத்தமா இருக்கணும்னு சொல்லி பெருகி இந்த தெருவே போனாக்கா 6 பேரு செருப்பு வராங்க. செருப்பட்டு நடக்கிறது அப்படி இருந்த போதிலும் நாட்டு மக்களை இருவரையா பார்த்து வருகிறேன். ஒன்று நான் சென்று சந்திக்க வேண்டும். கை கட்டு பறிக்க விடுபடுத்திருக்கிறது. அது எல்லாம் என்பதாக ஏதோ ஏதோ பூத்துக்குள்ள என்ன மலர் மல்லிகா பாதி குண்டு குண்டா இருக்கு. இதோ பூத்து போய் என்ன மலர் எல்லாம் முருங்கை பூக்கா எல்லாத்தையுமே ஒரு பைத்தியமாக இருக்கு. நீங்க இருக்கிற அனைத்து ரோஜாக்களையும் நானே பறிக்க போறேன். அந்த ரோஜாவில் முள்ளாது இருக்குதா செய்யும். அந்த முள்ளை நிற்க விட்டு ரோஜாவை பறித்தால் ஒரு வாழ்க்கை வாழலாம். அப்படி பறிக்க தவறி விட்டால் தொண்ணூறு ஒரு வாழ்க்கை தான் வாழலாம். அப்படியா? இது அழகான வளர்த்தி பார்த்தோம். எப்படி சொல்லட்டுமா?
அந்த வளர்த்துக்கு சென்று பார்க்கலாமா? அதுதான் முக்கியமான வளர்வு. போயேதான் ஆகணும். ஆமா. நீரோடைக்கு போகலாமாடி? நீரோடைக்கு போகலாம். இப்போ நீரோடைக்கு போகலாம். எங்கடா இருக்காங்க? உனக்கு வேண்டப்பட்ட காசு நான் கொடுக்கிறேன். நாட்டு மக்களை இருவிழா பார்த்து வருகிறோம். நாட்டை சுத்தி வரும். என்ன ஆசை? மன வருத்தம். என்ன வருத்தம்? நமது அரண்மனையில் அமைச்சர் இருக்கார், அமைச்சர் ராஜவேலன். ஆமா, அவருடைய மனைவி மாதவி. பேரழகி நாளை அரக்கா. அது யாரு? மனைவி மனைவி 10 மணி மேல ஆசைப்படுறியே, அது நியாயமா? அவள் அழகு பிடித்திருக்கிறது. அவளை பார்க்க வேண்டும். அது மேல ஆசைப்பட்டேன். 10 மணி மேல ஆசைப்பட்டேன். நம்ம இங்க இருக்கிறோம். உன் மணி மேல ஏன் ஆசைப்பட்டேன்? நம்ம இங்க இருக்கிறோம். என்ன நடக்குது? நாட்டு மக்களையே கல்விழிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என் மனைவிகளை சீரும் சிறப்பு நான் பார்த்துக் கொண்டோம். நீ பாத்துருங்கிற போட்டியில பூட்டி வச்சா கூட சரி. அது தந்து விட்டா ஓடி போடும். இருந்தாலும் கூட அமைச்சர் மனைவி மாதவி சந்திக்க வேண்டும். செல்ல வேண்டும்.
அழகான மரத்தை பார்த்தவர்கள் என்னுடைய மனசு எப்படி சொல்லட்டுமா எங்கதான் போறாங்க தெரியல வர வர ரொம்ப மோசமா இருக்கிறாங்க ஆம்பளை பசங்களை கண்டா அவளுக்கு ஆக மாட்டுது ஆமா ஏன்டி எப்படி அக்கா இந்த மலர்வனத்துல பார்க்கும்போது என் உள்ள மேல எப்படி இருக்கு சொல்லட்டுமா அடிச்சு
முக்கணியின மும்முறை சார்ந்தவர் தமிழர். அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு முன்னெடுத்து அந்த வாழ்வுக்கு அடிப்படையா மண்ணுக்கு முன்னெடுத்து அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு முன்னெடுத்து அறிவுறுத்தல் இடையிலும் காதல் முன்னெடுத்து காதலர்கள் போற்றி நின்ற வீரம் முன்னெடுத்து வீரம் விளைக்கின்ற களம் முன்னெடுத்து களம் சென்று காணுகின்ற வெற்றி முன்னெடுத்து அந்த வெற்றிக்கிற களமாக இந்த நாட்டிலே அமைச்சராக ராஜவேலன் என்ற பெயரோடு வந்து கம்பத்தில் ஐயா தமிழ் நினைக்காதீங்க. தம்பி 4 பேர் போய் வெயில ஜெல்ம கஷ்டப்பட்டு வீட்டை சேர்க்கிறாங்க. வீட்டை சுத்திகளும் துண்ணு போட்டு கீட்டுறாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் சொல்றதுக்கு உனக்கே வைக்கல எனக்கு நான் வேலைக்கு வந்து சார் வந்திருக்கியா வந்துடும் நாளைக்கு பணம் சேர்க்கணும். ஏண்டா தொட்டில காலை விட்டு அப்படியே நிறுத்திங்க. அதுக்கு தாண்டாடே டிவிஎஸ் குட்டி ஓட்டி புளி மாத்திரம் மோதா புளி மாத்திரம் மோதி டிவிஎஸ் வீட்டுல மோதி பின்னே மணி ஓசைவரம் முன்னே என்பதை போல வந்து என்னுடைய வருகை எதிர்பார்க்க வேண்டிய என் வீட்டுல நடக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து சம்பவம் என்ன சம்பவம் ஐயா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஊருவலா திண்டிங்கிறாங்க ஐயா போய் நான் இதே வசதான் கேட்டேன். ஐயா அப்பா அம்மா ஏன் ஊருவா திண்டிங்கிறேன்னு கேக்குறேன். கேட்டாக்கா டேய் நீ மதிக்க மாட்டேங்கிற உனக்கு ஒரு கால் கட்டு போட்டாதான் நீ ஒழுங்கா இருப்ப. கால் கட்டு நீ சத்தம் எடுத்துதான் போடணும். அது இல்லைங்க எனக்கு பொண்ணு பார்க்கதான் ஊருவலா திருமணம் செய்யணும்னு ரொம்ப தொலைவா பொண்ணு பார்த்தாங்க. ஐயா நீங்க உட்காந்து எவ்வளவு தொலைவுல ரொம்ப தொலைவா பொண்ணு பார்த்தாங்க. எவ்வளவு தூரம் இருக்கும்? அது ரொம்ப லாங்குங்க. ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குமா? அதோட லாங்கு. ஒரு 150 கிலோமீட்டர். அதோட லாங்கு. ஒரு 500 கிலோமீட்டர். அதோட லாங்கு. அதை விட எங்கடா தமிழ்நாட்டுல தாண்டி போறேன். எந்த ஊருடா? ஊர் பேர் என்னவோ சொன்னாங்க மறந்து வந்துச்சு. எனக்கு வந்துச்சு ஞாபகம் வந்துச்சு. என்ன ஊர்ல பொண்ணு பார்த்தாங்க தெரியுமா? எந்த ஊரு? கேவி குதி மதுராந்தாங்கம். கருங்குடி மதுராந்தகம். அது ஊர் பேர் அது. கருங்குடி மதுராந்தகம். கேவி குதி மதுராந்தகம். கருங்குடி மதுராந்தகம். காவல்ல கேதா வந்து என்ன பண்ற? என்ன பண்ண சொல்றாங்க? அதுதான் தப்பு தானே. பால்ல யாரா பேக் எடுத்து தொடப்ப கட்டறாங்க. ஹலோ சொன்னாடி அங்க பொண்ணு பார்த்தாங்க. சரி பார்த்து உடனே பையா பையா என்ன கேட்டாங்க. ஐயா நீ உட்காரு. ஐயா நீங்க குறைஞ்சுங்க ஐயா. அதான் நீங்க உட்காருங்க ஐயா. பையா பையா என்ன பார்த்து பையா பையா இதுதான் பொண்ணு கட்டுறா தாலின்னு சொன்னாங்க. கட்டுன்னு சொல்லி கட்டுப்பட கூடாதா? பெற்றெடுத்த தாய் தந்தை மதிப்பவன் தான் பிள்ளை. தாலி கட்டினேன். தாலி கட்டு என்ன நடந்தது சொல்லிட்டு 8 வருஷம் ஆகுது ஐயா. 8 வருஷம் ஆகுது. தாலி கட்டி 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாங்க ஐயா. எனக்கு பசங்க கிடையாது. அறிவு இருக்கா? பசங்க இல்லைன்னு சொல்லு. அது நான் பசங்க கிசுங்க தெரியாதா? பிறக்க சொல்லதான் பசங்க, அது நடக்க சொல்ல கிசங்க. பசங்க சொல்லி எல்லா யோசனை போய் நான் வேண்டிக்கினேன். யோசனை போய் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சு சொன்னாரு. செய்த குழந்தை பிறக்காது. நீ நேரா சித்தில வேண்டிக்கோ. திருப்பதியில முடிஞ்சிருக்கிறாரு வேண்டிக்கோ குழந்தை பிறக்கும். எப்படி இன்னொரு முறை சொல்லு. சித்திலுக்கிற வெங்கடேஷ் சொன்னாரு வேண்டிக்கோ. திருப்பதியில முடிஞ்சிருக்கிறாரு வேண்டிக்கோ குழந்தை பிறக்கும். திருப்பதியில வெங்கடேஷ் பெருமாள். ஆமா திருப்பதியில முருக பெருமாள். வேண்டாம் மாத்தி மாத்தி சொல்றேன். இல்லைங்க அந்த திருப்பதியில் இருப்பது திருத்தணியில் இருப்பது முருக பெருமாள். அதே மாத்தி வச்சிட்டாங்களா? ஏதோ ஒன்று சொல்றாங்க சொட்டு போன வருஷமே கடவுள் வேண்டிக்கினேன். சந்தோஷமா போச்சு. ஐயா சாய்லான்
நானு என் பொண்ணு நானு என் பிள்ளை என் மண்டாட்டி 3 பேர் சந்தோஷமா இருந்தோம். மறுநாள் காலையில மாமியார் வந்தாங்க. யாரும் வந்து நம்ம ஊர்ல பெரிய திருவிழா நடக்குது. சாயலான் நம்ம ஊர்ல பெரிய திருவிழா நடக்குது. சரி புள்ள அதான் என் பொண்ணு சரி மாமியார் போறது கிடையாது. மாமியார் வீட்டுக்கு எதுக்குடா போறதுல போறதில்ல விடுங்க. எதுக்கு போறதுல போறதில்ல மாமியார் வீட்டுல ஒரு 30 நாள் காட்ட இல்லைன்னு போறது கிடையாது. எனக்கு தெரியுதா உன்னை பத்தி எனக்கு தெரியும். முதலாளி கிட்ட எவ்வளவு வாங்க 280 வாங்கினிய குட்டக்கார மேல கட்டிக்கிற வீட்டுக்கு கது போட்டியா ஒரே ஒரு விண்ணப்பம். என் வீட்டுல கது வந்து ஊருக்காது யாரும் கேட்டாங்க. அவர் கேட்டாரு சொல்றேன் மரியாதை கட்டு மூட உங்களுக்கு 40 வருஷமா ஆட்டாங்க மாமியார் வந்து 20,000 கொடுத்தாங்க. போன நான் மாமியார் போன உடனே எங்க மாமியார் சுட்டு 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 போடுறாங்க. வீட்டுல சுட்டு 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 போடுறாங்க. என்னடா அது வராத மதுக்குள்ள வந்துருக்கானே சாப்பிட சுட்டு போடுறாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுங்க. சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எனக்கு சாப்பாடு கூப்பிடுறாங்க. 16 மணி சாப்பிட்ட பிறகு ஆமாங்க ஐயா சாப்பாடு பார்த்தா மூஞ்ச லட்சம் மாதிரி இருக்குங்க ஐயா. உங்கள மாதிரி அதிகமா நான் சாப்பிடறது இல்லைங்க. அது தெரியுமே. ஆமாங்க ஐயா ஒரு வேலைக்கு அவ்வளவு தான் வச்சுக்கிறேன் நான். எத்தனை முறை வச்சு 4 முறை மேல இந்த உடம்பு சாப்பாடு நல்லா கேளுங்க. ஆமாங்க ஐயா நான் வீட்டுல சாப்பிட வெளியில சாப்பிட்டாலும் ஏதாவது இனிப்பு வாங்கி சாப்பிட்டது எனக்கு ஜீரணம் ஆகும். அது ஒரு பழக்கம். கடை சுத்தி பாக்குறேன். ஏன் கேட்கறது கேளு. ஒரு கமர் கட்டு ஒரு சாக்லேட் ஒரு சக்கரை வாங்கி சாப்பிட்டு ஜீரணம் வாங்கி கடை பாக்குற கடை இல்ல. யோசனை பண்ணி பார்த்தேன். நேரா வீட்டுக்கு போய் மாமியாரே எல்லாருக்கும் திருவிழாக்கு வந்த கூட்டம் ஜனம் நிறைய வந்துச்சு. குழந்தை குத்துட்டு நானு சிம்மிலுக்கு ஆதாய போச்சிருந்தாங்க. ஜீரணமாகணுமே நம்ம ஜீரணமாகணும் திதிர் சாப்பிடும் ஜீரணமாகும். சரி போனா போட்ட எல்லாரும் குத்துட்டீங்க. மாமியாரா மாமியார் சிம்மிலி எங்க இருக்குன்னு கேட்டேன். மாட்டு கொட்டாயில உரல இருக்குது அங்கதான் சிம்மிலி சொன்னாங்க. உண்மை சொல்லிட்டாங்க. சிமெண்ட் தான் காலையை போச்சிருந்தாங்களே அந்த மாட்டு அந்த மாட்டுக்கோட்டை உரல இருக்குது பாரு அது கொஞ்சம் இருக்கான். நம்ம தொட்டு சாப்பிட நம்ம ஜீரணம் ஆயிடுமே. நேரா மாட்டுக்கோட்டைக்கு போனேன். நல்ல யோசனை. அந்த உரல கொஞ்சம் இருக்குது. நம்ம கை விட்டு நம்ம ஒரே விட்டா நாக்கு வைக்கலாம். அவங்க போன வேகத்துக்கு நாக்கு விட்டா எஜிமா 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 தலை போய் உரல மாட்டிக்கிச்சு. எஜிமா தலை வெளிக்கிற வெளி தலை வரல. 1 மணி நேரமா 2 மணி நேரமா 3 மணி நேரம் காணுமே ஆளை காணுமே பக்கத்துல ஆட்ட ஆடுறாங்க. அதனால ஆட்ட மாக்கு போட்டுக்கலாம் அவங்க நினைச்சுக்கிறாங்க. நான் மாட்டு கூட தொங்கி யாருமே தெரியாது. ஆமா இப்படியா தொங்கி நிற்கிறேன் நானு. பக்கத்துல 2 பசு மாடு இருந்துச்சு. அது நான் தும்பிடிச்சு பார்த்து அத்தனை ஓடி போச்சு. அது எத்தனை மாடா அத்தனை ஓடி போச்சு. ஏன் நேரமோ கெட்ட நேரமோ நல்ல நேரமோ அப்பதான் குளிச்சுட்டு ஜட்டி டவுசர் அவுத்து மொத்தம் 6 போட்டு ஒரு துண்டு லுங்கி மாட்டுக்கான்னு தொங்கி நிற்கிறேன் நானு. ஆமாங்க ஐயா ஐயா தெருவில் நாய் போச்சு. நாய் தெருவில் போன நாய் இந்த சிம்மில சுத்தி வந்து நேரா போயிடும். நான் பாத்துக்கிறேன் ஒரு நாய் இல்லாத அம்போன்னு அம்மன் கட்ட தொங்கினுங்க. நானு மணி 3 ஆச்சு மணி 4 ஆச்சு பாக்குறவங்க போய் அடிக்கிறான். எங்க மாமியார் எனக்கு பின்னாடி நாட்டு மாத்துங்கிறான் போறது எனக்கு தெரியாது. என்ன பண்ணாங்க அடையில மணி 4 ஆச்சு போய் பாட்டு என் மாமியார் ஆதாபதே எழுந்து ஓடியாடுறாங்க. அவங்க நிலான கம்மி பழகுது எழுந்து ஓடியாடுறாங்களா அவங்க சும்மா இருக்கிறதா செவத்து மேல கவுத்த காலை கட்டுறாங்க. நான் தான் வரல மாட்டேங்கிறேன்னு சொல்ல வேண்டியது. காலை உள்ள மாட்டேங்குது எப்படியா பேச முடியும். கட்டிட்டு எங்க மாமியார் சொம்பு தண்ணியை தந்து அடிக்கிறாங்க. எங்க மாமியார் தண்ணி அடிக்கிறாங்க. சொல்ல வேண்டியது. ஐயோ தலை உள்ள மாட்டேங்குது எப்படியா பேச முடியும். சொம்பு தண்ணி அடிச்சுட்டு ஒரு பெரிய டேஸ்ட் கீழே வச்சுட்டாங்க. சொன்னா கூடாதா சுத்தி சுத்தி பார்த்தாங்க குச்சி வச்சாங்க. எங்க மாமியாருக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. என்னடா இது நேற்றுதான் பால் காம 4 காம வந்தது ஒரே காம கர்மதோட பார்த்தாங்க. பட்டுன்னு பொட்டுன்னு போச்சு. ஊர் ஆளு விட்டு நேரம்
கடல் மடிகள் முத்து பத்தாத ஆறும் பலமான சாலைகளும் நற்றாத ஓடைகளும் நலியாத மேடைகளும் சுற்றிலும் அதிகளும் சுத்தமான அதிகளும் இருக்கக்கூடியது விஜயபுரி நாடு. புறத்து பார்த்தாலும் நம்முடைய மகாராணியின் ஆட்சியை என்பதை காண முடியும். ஐயா எங்க பார்த்தாலும் மகாராணி வாழ்க மன்னர் வாழ்க மக்கள் வாழ்க வாழ்க அப்படிப்பட்ட ஆட்சியை அமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பாக ஆட்சி வருகின்றேன். புறப்படி ஆற்றல் மிக்க ஒருவராம் டாக்டர் அம்பேத்கர் புகழை பாடுவோம். நம் இனங்களே அவர் வழியே நாம் செல்வோம். அன்பு அந்த தலைவராம்
வணக்கம் 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 இனியோட வாங்கி காய்க்கம் தட்டி இந்நாட்டில் அமைச்சருக்கு மனைவியாகி மாதவி மாதவி எனதுடன் தீர சிறப்போடு வந்திருக்கின்றேன். இருந்தாலும் சென்று என் கணவரை பார்க்கணுமே. கலைவிடத்தை வந்தாய் வேதனையை கடன் போல தந்தாய் பிள்ளையுடன் ஈசா நீ கைவீசி நடந்தாலே போதும் இங்கே காண்பவர் உள்ளங்கள் ஏங்கும் உன் மைப்பூச அது மட்டுமா உன்னை பார்த்தவுடனே ஓடுது உள்ளத்திலே பன்னீர் ஓடை அதை சொல்லி அழைக்குது கண்ணிலே ஜாடை அழகை கண்டு ஆடச் சொன்னது சின்னம் சிறுமலர் Oh,
ஊர்வலம் சென்று அரண்மனையிலே முறையாக நான் சென்று வருவதற்குள்ளே வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்முடைய மகளுக்கு பிறந்த நாள் விழா. ஆமாங்க. அவர்களும் சென்று மலர்களை பறித்து ஆரம்பத்தை தொடுத்து ஏய்